யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரர் தீபம் தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குபேரர் சிலை அல்லது குபேரலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூ போட்டு அது எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி மகாலட்சுமி படம் வச்சு அந்த படத்துக்கு மல்லிகைப்பூ வச்சு இந்த மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க. இது வடக்கு திசை பார்த்து வச்சுக்கோங்க. வடக்கு திசையில் தான் குபேரருக்கு உகந்த திசை. அதனால் வடக்கு திசை பார்த்து இந்த தீபத்தை ஏற்றுங்க. இது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த தீப வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் கஷ்டம் இருக்கோ அந்த பண வசியம் ஏற்படுறதுக்காக இந்த தீபத்தை சொல்லி சிறிய தட்டு, அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு தீபம் வச்சுக்கோங்க. அதாவது அகல் விளக்கு இருந்தாலும் சரி, குபேர தீபம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வச்சுக்கோங்க. அது சுற்றிலும் 9 5 ரூபா காயின் வச்சுருக்கிறேன். 5 ரூபான்றது குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச காயின். அந்த 5 ரூபா காயினை அந்த விளக்கு சுற்றிலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த விளக்குக்கு பூ வச்சுட்டு இந்த மாதிரி நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அதுக்கு நெய்வேத்தியமாக பெரிய நல்லிக்காய் வச்சுக்கோங்க. பெரிய நல்லிக்காய்ன்றது குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச. வச்சுட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு ஓம் குபேராய வசி வசி அப்படின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பணவசியம் ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாடை செஞ்சு பலன் பெறுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீப வழிபாடு சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.